அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ளே நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள் தெரியுமா? எப்படி நாகலோக பட்டணத்தில் அந்த மாணிக்க புத்துக்குள்ளே நாகராஜன் நாகக்கண்ணி அவர் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாழ கொண்டவனும் தேவியுமா குலமுடு வாழ்ந்து வாழ அவரும் வீணையும் நாதம் போல விருப்பமுடன் வாழ்ந்து வாழ நலமுசதையும் போல நலமுடனே வாழ்ந்து வாழ ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அங்கே ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வாழ அங்கே ஒற்றுமையா வாழ்ந்து வாழ அப்படி வாழ்ந்து வரும் நாளையில அந்த நாகராஜன் நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்தில் மண்ணிற்கு மலையிற்கு மண்ணால குறைவும் இல்லை பொன்னிற்கு பொருளிற்கு பொருளால குறைவும் இல்லை ஆடிற்கு மாடிற்கு அடுக்கத்தை வீடு சொத்திற்கு சுகம் இருக்கு சொத்திற்கு சுகம் இருக்கு அங்கே சொத்தால குறைவும் இல்லை அங்கே ஏழரையாகும் எதிரே ஒரு மண்டபம் சூழலையா சுத்தி கட்டும் மாளிகை அங்கே மாங்கல்கி அங்கே அடுக்கடுக்கா மேடைகள் நாகராஜருக்கும் நாகக்கண்ணியால் பெண்கொடியாளுக்கும் அந்த பெண்கொடியாளுக்கும் மண்ணால் குறைவு இல்லை மழையால் தாழ்வு இல்லை தாழ்வு கிடையாது பொன்னால் குறைவு இல்லை பொருளாலே தாழ்வு இல்லை கிடையாது ஆடிருக்கு மாடிருக்கு அடுக்குமத்தை வீடு இருக்கு வீடுகள் இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு ஆமா சொத்தால குறைவு கிடையாது கிடையாது அத மாதிரி நாகராஜன் நாகக்கண்ணியும் சும்மா சொல்லக்கூடாது என்ன கணவன் மனைவி அப்படின்னு அவங்களதான் நம்ம சொல்லணுமா ஏன் அப்படி சொல்லுங்க ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு நகமும் சதையும் எப்படியோ அடே அப்பா வீணையும் நாதமும் எப்படியோ பூவும் மனமும் எப்படியோ அவ்வளவு பொருத்தமா இருப்பாங்களாம். அடே அப்பா அவ்வளவு அன்பா பாசமா இருந்திருக்காங்க. நாகராஜன் சொன்னா நாகக்கண்ணி கேப்பா. ஒரு கண்ணை வந்து எமை எப்படி காக்குமோ அதே அப்பா லேசா ஏதாச்சும் படகு மூடிக்கணும். ஆமா கண்ணை வந்து எமை காப்பது போல அதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து வருகின்றார். அதுதான் குடும்பம். ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். மிதிக்கணும், ஆணு பெண்ணை மிதிக்கணும். மிதிக்க கூடாதியா? மதிக்கணும்னு சொன்னேன். ஓ அப்படியா? வர வர மதிக்கணும்னு சொன்னா நீ மிதிக்கணும்னு சொல்லுத. வர வர காதே கேட்க மாட்டேன். வீட்டுக்கு போனேன்னு வையே ஆச்சி உன்னை தூக்கி போட்டு மிதிப்பா. பிறகு மிதிக்கான்னு சொன்னா
சந்தோஷப்படுவேன். சரிதானே? நாமளும் கேட்கணும். எதுக்கு? எனக்கு இங்க போகும்ல. சரி. எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்கும். இருக்கும். எவ்வளவு என்ன? என்ன 4 மிதி மிதி. சரிதானே? எனக்கு இந்த மேலே கால் வலி கேட்க. ஆமா. அவன் என்ன தெரியுமா? தூக்கி போட்டு குப்பரை போட்டு முதுகுல போட்டு மிதிப்பான். அவன் மிதிக்கிறது நமக்கு என்ன புதுசா? அதானே அவதான் டெய்லி மிதிக்காத உண்மை. அவன் மிதிச்சான்னு வையே, மிதிக்கிறத பத்தி தப்பு இல்ல. என்ன? உள்ள இருக்க 4 எலும்பு நொறுங்கிடும் பிறகு. ஆனா சொல்லுங்களே, ஆம்பளை காலால மிதிபடக்கூடாது. கூடாது. பொம்பளை காலில மிதிபட கொடுத்து வச்சிருக்கோம். எல்லாரும் லைன்ல வாங்க. தாத்தாவை தூக்கி போட்டு மிதிச்சு பாப்போம் நம்ம எல்லாரும். மிதிக்கணும்னு உங்களுக்கு தோணுமா? தோணுது. தோணாது. தோணுதா தோணலையா? தோணுது. ஆமாங்க. அங்க பாரு. அப்படியா? அவரை பாத்தியா? தாத்தாவை கொன்றுவேங்க. அப்படியா? மிதிக்கணும் போது அப்போ இந்த நாகராஜனோ நாகக்கண்ணி அப்படி அல்ல. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் எல்லா செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுவாயா? கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நம்ம பேர்ல நிலம் வாங்கி வச்சிருக்கோம். அந்த நிலம் நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க ஆபரணமா வாங்கி அணிந்திருக்கிறோம். அந்த தங்க ஆபரணம் நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. ஒருபோது கூப்பிடாது. நாமளை அன்போடும் பண்போடும் ஆசையோடும் அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமா?